கடவுளே முருகா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே இப்படியே உட்கார்ந்து இருக்கணும்னு தெரியலையே. எள்ளு தான் எண்ணெய்க்கு காயுதுன்னா எலி புளிக்கையும் எதுக்கு காயுதுன்னு தெரியலையே. பாட்டி, அம்மா எப்ப பாட்டி பேசுவாங்க? தெரியலடா, எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பயப்படாதீங்க, நீங்க சேஃபா தான் இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் வெளியில தான் இருக்காங்க, நான் போய் வர சொல்றேன். மல்லி கண்ணு முடிச்சிட்டாங்க, இப்ப நல்லா இருக்காங்க. போய் பாருங்க. கடவுளே, மல்லி கண்ணு முடிச்சிட்டா. வாங்க வாங்கம்மா போய் பார்க்கலாம். இப்ப நம்மளும் போனா அவ கோமாக்கு போனாலும் போயிருவா. கொஞ்சம் குணமானதுக்கு அப்புறமே அவ கண்ணில் படுவோம். அம்மாடி, மல்லி, என் தங்கமே. மல்லி, ராசாத்தி. அம்மாடி, மல்லி மல்லி. கண்ணை முடிச்சிட்டியே. என் ராசாத்தி, என் தங்கமே. வா. எங்க அம்மா நல்லா ஆயிட்டாங்க, கண்ணு முழிச்சிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ சாமி. மாப்பிள்ள தம்பி, உங்களதான் மல்லி கூப்பிடுறா. ஏ விஜய், மல்லி உன்னை கூப்பிடுறா, பேசுடா. மல்லி, நகருங்க நகருங்க நகருங்க, அம்மாவை நான் பார்க்கணும். மல்லிமா, நீங்க என்கிட்ட தான் முதல்ல பேசணும். வெண்பா வந்திருக்கேன், உங்க வெண்பா வந்திருக்கேன். நீங்க நல்லா ஆடுவீங்க எனக்கு தெரியுமா. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச முருகன் சாமி கிட்ட தான் நான் ப்ரே பண்ணேன். நான் கூட்டிட்டு வந்த பாட்டியை வந்து உங்களுக்கு விபூதி வச்சு விட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுல இருக்க சாமி கிட்ட சண்டை போட்டோமா. நீங்க சண்டை போடுவீங்களா? அப்படித்தான் எங்க அம்மா கிட்ட பேசுற வரைக்கும் உங்க கூட டூன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வெளியில ஒரு கோயில் இருக்குல்ல, உங்களுக்காக ஸ்பெஷல் பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேமா. பேசுங்கம்மா, வெண்பா குட்டின்னு கூப்பிடுங்கம்மா. மல்லிமா, உன் உடம்பு எப்படிடா இருக்குது? மாப்பிள்ள தம்பி, என்ன அப்படியே நிக்கிறீங்க? மல்லி கிட்ட பேசுங்க. மல்லி, மாப்பிள்ள தம்பி உனக்கு ரத்தம் கொடுத்திருக்காரு தெரியுமா? எங்க யாரோட ரத்தமும் உனக்கு சேரலமா. மாப்பிள்ளையோட ரத்தம் மட்டும்தான் உனக்கு சேர்ந்தது. உடனே கொடுத்துட்டாரு. வெளியே போகணுமா? அட என்ன வித்யாமா, நர்சமா இங்க இருக்க சொன்னா கூட நீங்க வெளியே போக சொல்றீங்க. நம்ம இப்பதானே வந்தோம், மல்லி கூட இருப்போம். ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும், வாங்க போலாம். என்ன பாட்டி, சந்தோஷத்துல சாங் பாடுறீங்களா? ஆமா. வெண்பா குட்டி, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே கூப்பிடுவாங்க, அப்ப நம்ம வருவோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் அம்மா பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியா? ஓகே ஓகே. அம்மா, நீங்க என்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஓகேவா? ஐ ஜாலி ஜாலி ஜாலி, ஐ ஜாலி. வாங்க பாட்டி, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும்.
பிக் பாத்தி நீங்களும் வாங்க. சரிங்க சரிங்க மேடம், வரேன். மனோகர் தம்பி கூட்டிட்டு போங்க. சரி, வடச்சல போலாம். அம்மா நர்சம்மா, என்னம்மா? உங்க டாக்டர் உன்னை கூப்பிட்டாருமா. எந்த டாக்டர்? ஐயோ, எனக்கு எப்படிமா தெரியும்? வெள்ளைக்கோட்டு போட்டிருந்தாங்க. ஐசியூ சிஸ்டரை வர சொல்லுங்க நாங்க. ஓ, அப்ப என்னதான் கூப்பிட்டுருப்பாரு. போங்க. தம்பி, நீங்க மல்லிகிட்ட பேசிட்டு மெதுவா வாங்க. நீங்க வாங்க. எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு மல்லி. பிளட் வாமிட் எடுத்ததுல இருந்து அப்புறம் நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்ல. பாவம் வெண்பா எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? அவளை எங்க யாராலையுமே சமாதானப்படுத்த முடியல. ஏன் விஜய், எனக்காக நீங்க துடிக்கலையா? இப்ப கூட எனக்காக உங்க மனசு துடிக்கிறது எனக்கு தெரியுது விஜய். என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க விஜய். எனக்கு மறுபிறவின்னு ஒண்ணு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும்தான். ஆமாங்க, உங்க கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த உயிரை கடவுள் எனக்கு திருப்பி கொடுத்திருக்காரு. ரத்தங்கிறது உயிர் தானே. உங்க உயிர்ல ஒரு பகுதிய நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. உங்க ரத்தம் என் உடம்புல ஓடுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நானும் உங்க கூட உசுரோட ஒரு பகுதியாவே இருந்துடணுங்க. சாரி மல்லி, நான் இருக்கேன் நான் சொல்ல மட்டும்தான் செஞ்சேன். என்ன முழுசா நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா என்னால நடந்துக்க முடியல. உன்னை பாதுகாக்க முடியாம போயிட்டேன். யார் யார்கிட்ட இருந்தோ உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கடைசியா என்னாலே நீ இவ்வளவு பெரிய கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சே மல்லி. என் மேல உனக்கு கோவம் ஒண்ணும் இல்லையே மல்லி? இல்ல, சொல்ல போனா இப்படி எல்லாம் நடந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்படி நடக்க போய் தானே நீங்க என் மேல இவ்ளோ அன்பா இருக்கீங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க மேல இருக்கிற காதல் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாயிட்டே தான் போகுது விஜய். ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ. வா, நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் குத்துக்கலாட்டம். நீ பாட்டுக்கு உள்ள போய்கிட்டே இருக்க. அங்க யார் இருக்கா? உன் கூட வந்து என்ன செய்ய சொல்ற பாட்டி? உன் கூட உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசுறதுக்கா? சரி அதெல்லாம் விடு. ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சு அத பத்தி ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு உள்ள வர, குடுகுடுன்னு உள்ள போற. என்ன செய்ய சொல்றீங்க? எல்லாம் நமக்கு எதிரா தான் நடக்குது. நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு கூட நடக்கல. இத பாரு, இப்படி பொத்தாம் பொதுவா சொன்னா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அந்த மல்லி பொழைச்சுக்கிட்டா, ரொம்ப நல்லா இருக்கா. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. போதுமா? ஆக மல்லி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவா, அப்படித்தானே? ஆமா. ஆனா எங்க அப்பா பண்றதுல எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு பாட்டி. என்னவா? நான் என்னமோ பெரிய கொலைகாரி, தீவிரவாதி ரேஞ்சுக்கு பேசுறாரு. ஓ, அந்த அளவுக்கு பேசுறானோ உங்க அப்பன்? அவரெல்லாம் எந்த உரிமையில பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு அப்பாவா அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? மாமாவை கட்டிக்க ஆசைப்படுறல, அத பத்தி என்னைக்காவது பேசிருக்காரா? இல்ல அது சம்பந்தமா எப்பயாச்சும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்பாரா? இப்ப மட்டும் பெருசா என்கிட்ட கேள்வி கேக்குறாரு. விட்டு தள்ளு ரஞ்சி, அந்த ஆளு பேசுறதெல்லாம் ஒரு மேட்டரா?
காத்தடிக்கிற பக்கம் பேசிட்டு அடுத்த நேரம் என்ன பேசனான்றதையே மறந்துடுவான். எனக்கு சப்போர்ட்டா பேசலன்னா கூட பரவாயில்ல பாட்டி, அந்த மல்லின்னு உயிரை விடுறாரே. ஹலோ ஹலோ சார் 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 மாப்பிள்ள சார், இப்படி வாங்க சார், இப்படி வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. ஏன் சார், நீங்க என்னமோ ரஞ்சிதாவை நிக்க வச்செல்லாம் கேள்வி கேட்டீங்களாமே? தப்பா எதுவும் கேட்கலையே. ஆ, எப்போ ஒரு உயிரை அவ எடுக்க துணிஞ்சிட்டாலோ அதுக்கு ஆதரவா நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷமே நீங்க 2 பேரும் கொலகாரங்களா மாறிட்டீங்க. எது? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ரஞ்சிதா, எதுக்காக நீ இதெல்லாம் செய்ய துணிஞ்சியோ அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன ஒல்லறீங்கப்பா? ஆமாமா, நான் பேசுறதெல்லாம் உனக்கு வளர்ற மாதிரி தான் இருக்கும். நீ செஞ்சதெல்லாம் எந்த நிமிஷம் எல்லாருக்கும் தெரிய வருதோ அந்த நிமிஷமே விஜய் உன்னை வெளியே அமிச்சிருவான். என்னதான் இருந்தாலும் நீ என்னதான் செஞ்சாலும் அக்கா பொண்ணுன்னு பாசம் ஒன்னு ஒட்டிட்டு இருக்கு பாரு அவன் மனசுல. அதனாலதான் நீ செய்யற சின்ன சின்ன விஷயங்களை பெருசா கண்டுக்காம விட்டுட்டு இருக்கான். நீ செஞ்சு வச்சிருக்கிற வேலை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே, அவ்வளவுதான். நீ விஜய மறந்துட வேண்டியதான். அவன் பக்கத்துல நீ போகவே முடியாது. நீங்க எனக்கு அப்பாவா இல்ல அந்த மல்லிக்கு அப்பாவா? மல்லியோட அப்பா மாதிரி அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணாதமான்னு புத்தி சொன்னா நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு பெத்த பொண்ணு என்ன பார்த்து கேட்ட பாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. நான் மல்லிக்கே அப்பாவா இருந்துட்டு போறேன். பயப்படாத ரஞ்சிதா, நான் நேரா போய் விஜய் கிட்ட இதெல்லாம் சொல்லிடுவேன்னு நினைச்சு நீ பயப்படாத. ஓ, பெத்த கடனுக்காக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் செய்யாம இருக்கேன். நீ செஞ்ச அநியாயத்தை பத்தி நான் வாயை திறக்கவே மாட்டேன். அந்த பாவத்துல நானும் உன்னை பெத்ததுக்காக பங்கெடுத்துக்கிறேன். இந்த திரி எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. பொழைச்சுக்கிட்டானா? பாம் வெடிச்சு இவ்ளோ சீக்கிரம் சரியாயிட்டா? என்ன பாம்ப போட்டானுங்களோ தெரியல. போட்டதும் தான் போட்டானுங்க, ஆளையே காலி பண்ற அளவுக்கு போட்டிருக்கலாம்ல. ஐயோ, அட்டன் பண்ற வரைக்கும் விட மாட்டான் போல இருக்கே. அட்டன் பண்ணி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஹலோ ஐயா. ஐயாவது கொய்யாவது எங்க இருக்க நீ? இங்கதான் ஐயா, சென்னையில தான் இருக்கேன். சென்னையிலயா? நீ இன்னும் ஊர் போய் சேரலையா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? என்கிட்ட ஏதுங்கயா காசு பண்ணலாம்? உங்க ஆளுங்க தான் டிக்கெட் எடுத்து ஏத்தி விட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டு வந்தாங்க. 10 பைசா கூட இல்லாம தானே சென்னைக்கு வந்தேன். ஆக காசு இல்லாம நீ ஊருக்கு போல. அது என்ன நம்ப சொல்றியா? உன் சாமர்த்தியம் எனக்கு தெரியாதா என்ன? நீ தான் பச்சை தண்ணியிலேயே வெண்ணெய் எடுக்கிறவளாச்சே. காசு இல்லாம பட்னி கிடக்குறியா? ஐயா அது வந்து ஏய், என்ன வந்து போயின்னு கதை சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட நேரடியா பேசணும். நீ எங்க இருக்க? இங்கதான் ஐயா, மல்லிக்கூட தான் இருக்க. மல்லிக்கூடவா? அவ எப்படி உன்னை சேர்த்துக்கிட்டா? நான் கொஞ்சம் தானே எடுத்து கொடுத்தேன். நீ தான் அந்த கிழி கிழிச்சிய. உன்னை எப்படி உள்ள விட்டாங்க? அவ எங்கயா விட்டா? அவ ஏதோ விஷம் குடிச்சிட்டா போல இருக்கு. ஆஸ்பத்திரியில கிடக்குறா. இப்பதான் கண்ணை முடிச்சு பார்த்தா. விஷம் குடிச்சிட்டாளா? வாய்ப்பு இல்லையே. அத பத்திலாம் எனக்கு எதுவும் முழுசா தெரியாதியா. ஆஸ்பத்திரியில தான் இருக்கா. உங்களை இவ்வளவு ஏமாத்திட்டால, அவளை சும்மா விடலாமா? உங்ககிட்ட அவளை சேர்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நம்பிட்டேன். ஆமா, நீ என்னதான் சொல்லி அந்த குடும்பத்து கூட ஒட்டிக்கிட்ட அத சொல்லு முதல்ல. என்ன மட்டும் போட்டு கொடுத்துட்டு நீ உத்தமி ஆயிட்ட, கரெக்ட் தானே? ஐயா ஐயா ஐயா, எல்லாம் உங்களுக்காக தாயா. ஏய், நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஐயா ஐயா, நான் உங்களுக்கு தான் உண்மையா இருக்கேன். இங்க தான் நடிச்சிட்டு இருக்கேன். அடேங்க அப்பா, நீ உண்மையா இருக்கிறவனா என்ன பண்ணிருக்கணும்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என்ன பார்க்க வந்திருக்கணும். எனக்கு என்ன ஆச்சுன்னு வருத்தப்பட்டிருக்கணும். ஐயா, நீங்க எந்த ஆஸ்பத்திரியில இருக்கீங்க, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலையா. கையில காசு வேற இல்ல. இந்த ஊர்ல என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலையா. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம், இங்க யாரோ வர மாதிரி இருக்கு. ஐயா ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எனக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணாதீங்க. நானா உங்களுக்கு போன் பண்றேன். இன்னும் ஒரே வாரத்துல மல்லிய கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து விட்டுடுறேன். நேரத்தை பாத்தியா?
நீ எனக்கு ஆர்டர் போடுற ஆ? ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, இங்க இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காகத்தான். மல்லி உங்களுக்கு தாயா, அதை எழுதி வச்சுக்கோங்க. என் மூஞ்சி பாதி எரிஞ்சு போச்சு. அதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? அச்சுச்சோ, என்னையா சொல்றீங்க? ஐயோ கடவுளே, உங்களுக்கா எப்படியாச்சு? நல்லதுக்கே காலம் இல்லையா? நல்லவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா நடிக்கிற நாகு. நான் ஏன் உங்ககிட்ட நடிக்கணும்? முகம் எரிஞ்சிருந்தா என்னங்கய்யா? இந்த மல்லி உங்களுக்கு தான். மல்லி உங்களுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. உன்னை நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. ஐயா என்ன நம்புங்கய்யா. என் புருஷனும் புள்ளையும் ஊர்ல இருக்காங்க. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைப்பேனா? யோசிச்சு பாருங்க. ஏமாத்தினா நீங்க அவங்களை சும்மா விட்டுருவீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதய்யா. இங்க பாருங்கய்யா, மல்லி உங்ககிட்ட கூட்டிட்டு வராம என் உசுறு போகாதியா. ஐயா இன்னொரு விஷயம். என்ன? என் அக்கௌண்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? செலவுக்கு கொஞ்சம் பணம் போட்டு விடுங்கய்யா. இது அவங்க கிட்ட கேட்டா நல்லா இருக்காதுல்ல. ஆ, போட்டு விடுறேன். இங்க பாரு நாகு, மல்லிய கூட்டிட்டு வந்து என் முன்னால நிறுத்துறேன்னு சொல்லியிருக்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பணத்தை போடுறேன், புரியுதா? கவலையே படாதீங்கய்யா, நாகு சொன்னா சொன்னதுதான். ஆ, வச்சிடுறேன். அப்பாடா, அந்த திரு பணம் போட்டுருவான். வா மல்லி. வாங்கம்மா. இறங்கு. பார்த்து. மெதுவா. பாத்து. வா. மெதுவா. பாத்து. பார்த்து கூட்டிட்டு வாங்க மாப்ள. பாத்து. பாத்தியா உன் நைனாவ எடுபடி வேலை பண்றான். விடுங்க பாட்டி, அந்த ஆளு கணக்கிலேயே சேர்த்துக்காதீங்க. மெதுவா மல்லி. ஆஹா, பாத்து. வாங்க வாங்க. என்ன டார்லிங், ஆஸ்பத்திரி பக்கமே உங்களை பார்க்கலையே. ஆஸ்பத்திரிக்கு நான் இதுக்கு வரணும்? நான் நல்லா தானே இருக்கேன். அப்ப நாங்களாம் என்ன நல்லா இல்லாமையா இருக்கும்? என்ன டார்லிங் பேசுறீங்க? உங்க வீட்டு மருமகளை பார்க்க வரலையேன்னு கேட்டேன். ஆஸ்பத்திரிக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன டாக்டரா வைத்தியம் பாக்குறதுக்கு? வெண்பா குட்டி, உங்க போப்போ பாட்டி நல்ல ஜோக் அடிக்கிறாங்க பாத்தியா? என்னம்மா நீங்க பாட்டுக்கு சும்மா நிக்கிறீங்க? ஐயோ, வேற நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன்? வெல்கம் டான்ஸ் ஆடட்டுமா? அச்சச்சோ பூப்பு பாட்டி, அதெல்லாம் வேண்டாம், பார்க்க முடியாது. வாய் ரொம்ப நீளுது உனக்கு. நீங்க சொன்னதானே நான் சொன்னேன். ஆ, ஆ. அதானம்மா, நீங்க முதல்ல ஆடணுமான்னு கேட்டீங்க, அதுக்கு அவ பதில் சொல்லிட்டு இருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? என் புள்ள சொல்றது வாஸ்தவம் தானே. இப்ப நீங்க ஆடினா பார்க்க நல்லாவா இருக்கும். அட மல்லி பாவம், ஆளாளுக்கு சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரஞ்சிதா, போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா. ரஞ்சிதா போ, டைம் ஆகுது பாரு. மல்லிக்கு அப்புறம் கால் வலிக்கும். வித்யாமா, வீட்டுல பெரியவங்க தானே ஆர்த்தி எடுக்கணும். ஆமா ஆமா, அதெல்லாம் முறையா செய்யணும். போதும் பொண்ணுமா, நீங்க தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு இல்ல இல்ல உங்க மக மருமகளுக்கு ஆரத்தி எடுக்கணும். ஆமா, என்ன ஒரு ஆள் குறையுது. ஏய், என்ன இது ஆளுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்களை சொல்லல பாட்டி, சித்ராத்தை எங்க காணோன்னு கேட்டேன். அவ உங்க மல்லி அம்மா இந்த வீட்டை விட்டு போனாதான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு கோச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்கா. அப்ப அத்தே, நீங்க இந்த வீட்டு பக்கமே வர முடியாதுன்னு சொல்றீங்க. என்னது? ரஞ்சிதா, சித்தி கிட்ட கூட. நான் எடுக்கல. என்னம்மா நீங்க எடுக்க வேண்டான்னு சொன்னா நான் பெரியவ, எடுக்க கூடாதான்னு கேப்பீங்க. இப்ப எடுங்கன்னு சொன்னா எடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன அத்தா, உனக்குமா ஒண்ணுமே புரியல? என்ன சொன்னீங்க? இல்ல, எனக்கு கை கால் ஒரு மாதிரியா இருக்கு. இதை பாரு, தூக்க முடியல.
ஐயோ ஆ. அட என்ன டார்லிங் நீங்க இந்த பாக பிரிவினை சிவாஜி கணேசன் மாதிரி இப்படி வச்சிட்டு இருக்கீங்க. ஐயே ஏன் டார்லிங் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க 3 பேரும் 3 சுத்து சுத்துவோம். வாங்க 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 டியர், வாங்க வாங்க, பிடிங்க 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 பிடிங்க. ஆ. வாங்க வாங்க. பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.